அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் விலை உயர்ந்த கிரீன் கஞ்சா வைத்திருந்த தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விலை உயர்ந்த கிரீன் கஞ்சா என்பதை மருத்துவ மாணவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். மருத்துவக் கல்லூரி மாணவர் ரியோ சென்னை சைதாப்பேட்டையில் தனது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த கிரீன் கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 2 மருத்துவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வந்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மாணவர் ரியோ சென்னை சைதாப்பேட்டையில் தனது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த விலை உயர்ந்த கிரீன் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ரியோ கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் வைத்து கிரீன் கஞ்சா பயன்படுத்திய 2 பயிற்சி மருத்துவர்களிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வழக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில சில மருத்துவ மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக ஒரு தகவல் கிடைத்தவுடன் கல்லூரியினுடைய முதல்வர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற போதைப் பொருட்களை கண்காணித்து அதனுடைய புழக்கத்தை முடக்குவதற்காக, அதனை சப்ளை செய்யக்கூடிய நபர்களை கைது செய்வதற்காக காவல் ஆணையரினுடைய நேரடி கட்டுப்பாட்டிற்குள்ளார இதற்கென்று தனியாக ஒரு பிரிவு ANIU என்ற ஒரு தனியாக பிரிவு செயல்படுகிறது. அந்த பிரிவினர் தான் இது தொடர்பாக விசாரணை நடத்தி இந்த மருத்துவ மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த ரியோ என்ற ஒரு நபரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். சின்னமலை பகுதியில ஆரோக்கிய மாதா தெருவில் அவருடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் சோதனையும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த சோதனையில 1 கிலோ 30 கிராம் இந்த போதைப்பொருள், கஞ்சா போதைப்பொருள், உயர் ரக போதைப்பொருள் என்று கூறுகிறார்கள். அந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இது போன்ற மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர்கள் மற்றும் IT நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள், இவர்களை குறிவைத்து தொடர்ந்து இது போன்ற கஞ்சா பொருட்களை சப்ளை செய்து வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் எங்கிருந்து பெற்றார், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்ந்து இந்த ரியோ என்ற நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இருவர், ஜெயந்த் மற்றும் தருண், இந்த 2 பேரிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது. அவர்கள் வெறும் கஞ்சாவை பயன்படுத்தினார்களா அல்லது அவர்கள் மூலமாக வேறு எதுவும் மருத்துவ மாணவர்களுக்கு சப்ளை செய்யப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், விசாரணையில அவர்களும் உடந்தையாக இருந்தால் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது.